தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ஷா பரத் அவங்களோட இயக்கத்துல அஞ்சலி சிவராமன் அவர் நடித்த பேட்கில் இந்த திரைப்படம் வெளியா இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, அடக்குமுறையான சமுதாயத்துல இருந்து வீட்டுல இருந்து சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிற ஒரு பெண், அதனால அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட எண்ணம் எப்படிலாம் அழைப்பாது, அதெல்லாம் தாண்டி அவங்க சந்திக்கிற பல நட்புகள், பல காதல்கள், ஏக்கம், இப்படி எல்லாத்தையும் தாண்டி கடைசியில தனக்காக யார் நிக்கிறாங்க, உண்மையான காதல் அது, தான் கூட யார் கடைசி வரை இருப்பாங்க அப்படின்றத ஒரு பெண் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதன் மூலயமா அவங்க அனுபவிச்ச அந்த வாழ்க்கை அனுபவம் என்ன அப்படின்றதா எந்த விதமான ஒரு சினிமாத்தனமும் இல்லாம வெளிப்படையா சொல்லியிருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த பேட் கேர்ள் திரைப்படம். ஆக்சுவலா முதல் விஷயம், இது ஒரு வழக்கமான ஒரு பொழுதுபோக்கு சினிமாவே கிடையாது. இது ஒரு பெண்ணோட மனநிலையில இருந்து அவங்களோட மனநிலை எப்படிலாம் இருக்கும், அந்த ஒரு பருவத்துக்கேற்ற அந்த மனநிலை எப்படிலாம் மாறுபடும் அப்படின்னு எந்த விதமான ஒரு மொழி வரையும் இல்லாம ஒரு வெளிப்படையா சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு கட்டத்துல ஒரு சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல கொஞ்சம் சலிப்பையும் ஏற்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கண்டிப்பா அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இருக்கும். ஸோ வழக்கமா ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமா நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு பெண்ணோட மனநிலை இருந்து, முக்கியமா அந்த பெண்கள் அவங்க வந்துட்டு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல கண்டிப்பா கனெக்ட் ஆகலாம். ஆனா மத்தபடி இந்த பொழுதுபோக்கு திரைப்படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த திரைப்படம் பெருசா கனெக்ட் ஆகாது. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த திரைப்படத்தை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பாக்குது அப்படின்னா, ஒரு பெண் அந்த கலாச்சாரத்துக்கும் இந்த வீட்டுக்கும் அடங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் ஒழுக்கமானவள். இதே ஒரு பெண் சுதந்திரமா வாழ்றான்னு கூட இல்ல, சுதந்திரமா வாழணும்னு நினைச்சாலே அவ ஒழுக்கம் கெட்டவ அப்படின்றதான் இந்த சமூகத்தோட பார்வையா இருக்கு. ஸோ அதை இந்த ஒட்டுமொத்த திரைப்படமா இந்த பேட் கேர்ள் திரைப்படத்தின் மூலமா நிறைய காட்சிகளை ஒண்ணுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்துல பெண்களோட 3 ஜென்ரேஷனை காமிச்சிருப்பாங்க. இதுல முதல் ஜென்ரேஷன் பாட்டி ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அடுப்படியில இருந்த ஒரு ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் அவங்களோட மருமக அந்த அம்மா ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா குடும்ப சூழலுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அடுப்படில இருந்து வேலைக்கு போற ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி இந்த சோசியலிசா இருக்கணும் அப்படின்றதுக்காக சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மகளோட ஜென்ரேஷன். ஒரு பாட்டி, ஒரு அம்மா, ஒரு மகளோட, இந்த 3 ஜென்ரேஷன் அவ்வளவு சூப்பரா இந்த திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு காட்சியில மகளுக்கு அம்மா அட்வைஸ் பண்ணாங்க, இந்த வயசுல இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி மகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது டக்குன்னு அந்த பாட்டி ஜென்ரேஷன் அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ மட்டும் ஒழுங்கா, நீ அடிப்படையிலே இல்லாம நீ வேலைக்கு போறன்னு சொல்லி கலர் கலர்ல ஜாக்கெட் போட்டு போனல, நீ ஒழுங்கா, உன்னாலதான் உன் பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட மனசு உடைப்பாங்க. ஸோ இன்னமும் என்னதான் அந்த ஒரு பெண் குடும்பத்துக்காக வெளியில போய் வேலைக்கு போய் உழைச்சாலும் கூட அவங்களோட மைண்ட்ல நீ வேலைக்குன்னு வெளியில போயிட்டல, அப்பவே நீ ஒழுக்கம் கெட்டவதா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்ல இருக்கிறது, அவங்க மைண்ட் செட்ல இன்னமும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படின்னு மாமியாரோட மைண்ட் செட்ல இன்னமும் நம்மள இப்படிதான் நினைக்கிறாங்களா, அதாவது பேத்தியே வளர்ந்து காலேஜ் போற நிலைமைக்கு வந்தாலும் கூட மாமியார் நம்மள இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த இடத்துல உடஞ்சு போயிடாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகளும் அதே மனநிலை இருப்பாங்க, அவங்களோட அம்மாவும் அதே மனநிலை இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல காட்சிகள் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பூனையை வச்சு சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பூனையை வளர்ப்பாங்க. அந்த பூனையை வளர்க்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டாலும் பூனை வெளியே போயிடும். அதுக்கு பொண்ணு அவங்க அம்மாவை பிடிச்சி கத்தி சண்டை போடுவாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவளுக்கு எப்படி அந்த பூனையோ அதே மாதிரிதான் எனக்கு என் மக. சோ இவ ஒரு ஜன்னலை திறந்து விட்டு அந்த பூனை வெளியே போயிடுச்சு, அது அவ்வளவுதான், காணாம போயிடுச்சு, திருப்பி வருமா வராதுன்னு சொல்லி என் பொண்ணு கவலைப்படல. அதே மாதிரிதான் நாங்களும் பயந்தோம். நாங்க அந்த ஃப்ரீடம் அப்படின்ற பேர்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு திரும்ப வராம போயிடுவாளோன்ற பயம் எங்களுக்குள்ள இருந்து, அவளுக்கு பூனைனா எனக்கு என் பொண்ணு அப்படின்ற மாதிரி. சோ அதையும் கிளைமேக்ஸ்ல சூப்பரா போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பல காட்சிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல பல வசனங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா இந்த அடிமை சங்கிலியை பாத்தீங்கன்னா அவங்களால உடைக்க முடியலன்னா அதை அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு மாட்டி விட்டுறாங்க. அதை உடைச்சார வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒழுக்கம் கெட்டவள் அந்த ஒரு முத்திரை குத்துவாங்க அப்படின்ற மாதிரியான அந்த வசனங்களும் அதுக்கான காட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்து. இந்த திரைப்படத்துல நம்ம பொதுவா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துல ஒரு பெண்ணை மையப்படுத்தி மொத்த கதையும் கொண்டு போயிருந்தாங்க. பட் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா பசங்களுக்கும் சரி, இந்த பள்ளி கால பருவத்துல முக்கியமா இந்த 10th +1 +2 படிக்கும்போது அவங்களோட மனசு கொஞ்சம் அலைப்பாயிர ஒரு மனசா இருக்கும். ஸோ அதை ஒரு மனோரீதியா ஒரு சைக்கலாஜிக்கலா தான் நம்ம அவங்க ஹேண்டில் பண்ணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த சாமியார் கிட்ட போறது, சாமி கிட்ட கயிறு வாங்கி கட்டுறது, இந்த கோயில்களை கூட்டு போறதுனால அவங்களோட அந்த மனோரீதியான மாற்றம்ன்றதே பெருசா மாறாது. பட் நாம அவங்க பக்கம் இருந்து அவங்களுக்கான ஒரு சில விஷயங்களை பக்குவமா சொல்லி அவங்கள தேர்த்தினா மட்டும்தான் நம்மளால அவங்கள அந்த பேரண்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நான் அடிக்கிறேன் மிதிக்கிறேன்னா, இப்ப இருக்கிற நிறைய குழந்தைகள் எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க அப்படின்னா, என்ன தப்பு பண்ணா 4 அடி அடிக்க போறாங்க, அவ்வளவுதானே, 4 அடி வாங்கிக்கலாம், நம்ம தாராளமா தப்பு பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மனநிலை அப்படின்றது நிறைய பேருக்கு, நிறைய குழந்தைகளுக்குள்ள இருக்கவே தான் செய்யுது. ஸோ அந்த குழந்தைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்துல
ஒரு சில இந்த பாலின மாற்றங்கள், இந்த என்ன சொல்றது, இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்ச், இந்த ஹார்மோன்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றதுனால அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். ஸோ அதை வந்து இந்த திரைப்படத்துல ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதை நாம கண்டிப்பா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை நம்ம அம்மாக்களோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இதே மகள்களோட கண்ணோட்டத்துல அந்த சுதந்திரம் கொஞ்சமாவது சுதந்திரமா இருக்கும்னு நினைக்கிற அந்த மகளோட கண்ணோட்டத்துல பார்த்தா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஆண்களோட கண்ணோட்டத்துல பார்த்தா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இந்த சமுதாயத்தோட கண்ணோட்டத்துல பார்த்தா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். சமுதாயத்தோட கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த திரைப்படம் நிறைய பேர் பிடிக்கவே பிடிக்காது. ஆண்களோட கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே பெண்களோட கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அப்படின்னா இது எனக்கான சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாக்களோட கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அப்படின்னா என் பொண்ணு கரெக்டா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கும். இந்த திரைப்படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை பத்தி விவாதிக்க நிறைய விஷயம் இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தை பத்தி விவாதிக்கிறதுக்கு பெண்களே எனக்கு தெரிஞ்சு முன் வர மாட்டாங்க. கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த வியர்ட் திங்ஸ் அப்படின்றது பசங்களும் இருக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கும். இதை வந்து பசங்க வந்துட்டு ஒரு செக்ஷுவல் திங்கா இருக்கட்டும், ஒரு வியர்ட் திங்கா இருக்கட்டும், அதை வந்து பசங்க சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலி, இது வந்து ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற இந்த சமுதாயம், இதே ஒரு பொண்ணு சொன்னாங்க அப்படின்னா ஐய அவர் மாதிரியான பொண்ணுடா அப்படின்ற ஒரு பார்வை வந்து இந்த சொசைட்டில இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இந்த திரைப்படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்களோட அந்த அன்பு, அந்த முடிவுன்னு இருக்குல்ல, அது வந்து டு த கோரா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல பசங்க கூட பேக் அடிச்சு ஜகா வாங்குவாங்க, ஆனா பெண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உனக்காக நான் என்னவெல்லாம் செய்வேன், என்ன சொல்றது, என் வீட்டை விட்டு என் சொந்த பந்தத்தை விட்டு ஊரை விட்டு கூட நான் வர தயார் அப்படின்னு சொல்லி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் பசங்க ஒரு சில இடங்கள்ல இந்த சொசைட்டிக்கு பயந்தோ இல்லை குடும்பத்துக்கு பயந்தோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேக் அடிக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் இங்க நிறையவே இருக்கு. ஸோ அதை இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. பட் என்னதான் ஒரு பொண்ணோட ஸ்டாண்ட்ல இருந்து அவங்களோட கண்ணோட்டத்துல ஒரு திரைப்படத்தை எடுத்து முன் வச்சாலும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு அசால்ட்டா கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஒரு சில பேர் பிடிக்கல, ஒரு சில பேர் பிடிக்காமலும் இருக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம் அதான் சுதந்திரம் அப்படின்னா அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே சரியா பார்த்துக்காதான். ஸோ அதையும் இந்த திரைப்படத்துல ரொம்பவே ஆழமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோயின் அவனோட ஆக்டிங் அந்த ஸ்கூல் டைம்ல இருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 33 வயசு ஆகிற வரைக்கும் அந்த ஒரு ஏஜ் டிஃபரெண்டோட கூடிய அந்த ஆக்டிங் அப்படின்றது அஞ்சலி நாராயணன் அவர்கள் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அவங்க அம்மா ரோல் சாந்தி பிரியா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ரொம்பவே பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க் அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்து, அதுக்கேற்ற அந்த சினிமோட்டோகிராஃபி அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே சூப்பரா இருந்து. ஓவராலா இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிலிம். இந்த திரைப்படத்தை பார்க்குற அவங்களோட மனநிலையை பொறுத்து இந்த திரைப்படத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம்.